காங்கிரஸ் 100 ஆண்டு கால கட்சி தானே, இந்தியாவே ஆண்ட கட்சி தானே, மோடிக்கு எதிராக இந்தியாவில் கூட ஒரே ஒரு எதிர்கட்சி தானே, உங்களுடைய செல்ல குழந்தை ராகுல் காந்தியை தலைவராக வச்சுக்கிற கட்சி தானே. காங்கிரஸ் தனிச்சு நில்லு. மாணிக்கத்தாகர் சொல்றாரு, இனியும் பொறுமை காக்க முடியாது, பொறுத்தது போது மனோகரையா பொங்கி எழுங்கிற மாதிரி இனி பொறுமை காக்க முடியாது. உனக்கு கெட்டவே இல்லையடா, கெட்ட அவுத்துங்கிற மாதிரி கெட்டவே இல்லையே, இனி பொறுமை காக்க முடியாது. எங்களுக்கு தன்மானம் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு தன்மானம்னு ஒண்ணு இருக்கா? தமிழர் நிலத்துல 858 மீனவர்களை படுகொலை செஞ்சால சிங்கள ராணுவம் தன்மானத்தை வச்சு வாயில விரல் சுப்பிட்டு உட்கார்ந்துருந்தீங்களா? காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தமிழ் மீனவர்கள் அதிகமாக சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. இந்த நிலத்துக்குள்ள ஸ்டெர்லைட், மீத்தேனு, இந்த நிலத்துக்கு கூடிய நாசக்கார திட்டங்களை அத்தனையும் கொண்டு வந்து நிலத்தை நாசமாக்கி அந்த மக்கள் தவிக்கும் போது காங்கிரஸ் தன்மானம் இனமானம்லாம் எங்க போச்சு? காங்கிரஸுக்கு தன்மானம் ஒண்ணு இருக்கு. தன்மானம்னு சொல்றதுக்கு காங்கிரஸுக்கு வெக்கமா இல்ல? காங்கிரஸ் அப்படின்னா யாருங்க ஞாபகத்துக்கு வருவா? காமராஜர், பெருந்தலைவர், கிங் மேக்கர், நேர்மையினுடைய நேர் வடிவம் காமராஜர். காங்கிரஸ்னா காமராஜர், காமராஜர்னா காங்கிரஸ். அந்த காமராஜரை பத்தி ஒரு களவாணி நாய், ஒரு திருட்டு பைய அவ்வளவு கேவலமா விமர்சனம் பண்றான். காமராஜர் ஆட்சியில கள்ள நோட்டு இருந்துச்சு, காமராஜர் சாதி பார்த்தாரு, காமராஜர் ஆட்சி வளர்ச்சி ஆட்சி கிடையாது, காமராஜர் ஒன்றும் பள்ளிக்கூடத்தை அவர் காசுல கட்டல, காமராஜருக்கு ஏசி போட்டு கொடுத்தோம், அவ்வளவு கீழ்த்தரமாக காமராஜர் குறித்து தொடர்ச்சியா விமர்சனம் வைக்கப்படுது. இதே திமுக தானே வைக்குது, திமுகவோட ஆட்கள் தானே வைக்கிறாங்க, திமுகவுடைய சார்புடைய நபர்கள் தானே வைக்கிறாங்க. அப்போ உங்க தன்மானம் எங்க போச்சு? புடுங்க போச்சா?